வணக்கம் மக்களே, தேனியிலிருந்து. இந்த வீடியோ எதுக்குன்னா, படித்தவன் தான் ஃபாரின் போய் வேலை செய்யணும், படிக்காதவன் தான் மாடு மேய்க்கணும்னு எல்லாரும் சொல்கிறாங்க. அதிகபட்ச படத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏங்க எங்களை எல்லாம் பார்த்தா மனசனா தெரியலையா? இன்றைக்கி படித்து கோடி கோடியாக கொண்டு வந்து கொடுத்தாலும் நம்மளோட இந்த மாட்டோட அதோட ஒரு பாசத்துக்கு ஈடாகுமா? எவ்வளோ கோடி கோடியாக கொண்டு கொடுத்தாலும் இந்த இடத்துல என்னைய ஒரு ஆள் அடிக்க வராங்க அப்படின்னா, இந்த ஒத்த மாடில் மொத்த மாடுமேவும் என்னை சுற்றி நிற்கும். இதே ஆளுங்களாக இருந்தால் அடித்தாங்க ஓடி போயிடுவாங்க. ஆனால் நம்ம நாட்டு மாடுங்க வந்து தன் உயிர் இருக்கிற வரைக்கும் ஓனர்கிட்ட என்கிட்ட நெருங்க விடாது. அந்த பாதுகாப்பு இந்த பணத்தில் கிடைக்குமா? இல்லை இதோட பாலோட தரம் தான் நீங்கள் வாங்க முடியுமா? ஒரு தாய்க்கு நிகரான பால் சத்து நம்ம நாட்டின மாடில் உண்டு. இதுக்கு பேர் மாடு வந்து புலிக்குளம். ஏன் இந்த மாட்டுக்கு புலிக்குளம் அப்படின்னு பேர் வந்துச்சுன்னா, இந்த மலைகளில் போகிறப்ப புலி வந்து பிடிக்கிறதுக்கு வரும். அந்த புலியவே குத்தி கொண்டதுனால தான் இதுக்கு புலிக்குளம்னு பேரே வந்துச்சு. அப்புறம் இந்த மாட்டுக்கு புலிக்குளம்னு பேர் வந்தது அதனால தான். தெரிஞ்சுக்கங்க இதோட பாசம். இப்போ என்னை அடிக்க வந்தாலும் அடிக்க விடாது. நான் இதே ஒரு இடத்துல நான் ஒரு கிணத்துல தாவுறேன் அப்படின்னா என் பின்னாடியே தாவும். அதில் மாற்று கருத்து இல்லை. தன்னோட ஓனருக்காக அது உயிரையும் கொடுக்கும். நான் உயிரை கொடுக்குறேன்னா அதுவும் உயிரை கொடுக்கும். நான் இங்கேருந்து இல்லை, லண்டன்லேருந்து வெளிநாட்டில் அமெரிக்கா எங்கேருந்து கூப்பிட்டாலும் என்னோடய வாய்ஸ் கேட்ட உடனே அந்த மாடு எங்கே போகணுமோ அந்த இடத்துக்கு டான்னு போகும். இப்போ அந்த பக்கம் மேய்ஞ்சிட்ருக்கேன். இப்போ நான் கூப்பிட்றேன், என்ன பண்ணுதுன்னு பார்ப்போம். நம்ம கூப்பிட்ட உடனே கத்துதா. ஸோ நம்ம எங்கேருந்து கூப்பிட்டாலும் அப்படியே திரும்பாமல் மறு பேச்சு கிடையாது, அப்படியே நம்ம பின்னாடி வரும். அதுதான் அவங்களோட பாசம். இன்னும் நிறையா சொல்லலாம். நான் ஒவ்வொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் நான் எல்லாத்தையும் பண்ண முடியும். எனக்கு கொஞ்சம் ஆதரவு கொடுங்க, நான் எல்லாத்தையும் வரியாக சொல்லலாம். இந்த மாட்டுக்கு புலிக்குளம் மாட்டுக்கு வந்து பிறவையிலேருந்தே ஆக்ரோஷமான குணம் உண்டு. இப்போ நம்ம போட்டிருக்கிற வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பச்சை கண்ணுக்குட்டி, பால் கொடுக்குற கண்ணுக்குட்டியே இவங்க எப்படி சண்டை போடுறதுன்னு. வணக்கம் மக்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.